இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. Hey, y'all, come look at this. இந்த டிபேட்னு பேரை வச்சுட்டு ஈவேராவோட பேரன் பேத்திகளை மட்டும் சொம்படிக்க வர வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் டிபேட்டா? டிபேட்க்கு மீனிங் என்னன்னு உங்கள பல பேருக்கும் தெரியும். தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கமே அவரை பற்றிய விவாதத்தோடு தான் தொடங்கி இருக்கிறது. இந்த ஈவேராலாம் தமிழ்நாட்டில் பேசு பொருளே கிடையாது. ஈவேராவை பெரியாளா காட்டி ஓட்டுக்காகவும் திமுக ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டா அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கவும் திராவிடர்கள் பயன்படுத்தும் டூல் கிட் தான் இந்த ஈவேரா. செருப்படி வாங்குற நேரம் வரும்போது அந்த நேரத்துல இத கபாரு திறந்துவார், இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. இதுல சில தமிழ்நாட்டு தற்குறிகளும் ஈவேரான்னா யாருன்னு தெரியாமலேயே அந்த ஆள் எழுதி வச்ச ஒரு விஷயத்தையும் படிக்காமலேயே டேக் ஓடுறதும் தான் ஈவேரா இன்றளவும் உயிர் போடு இருக்க காரணமே. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். சீசன் 1ல இருந்தே நைட் கிங்ன்ற ஒரு கேரக்டரை பயங்கரமா பில்டப் கொடுத்து இவனை மாதிரி ஒருத்தன் இந்த யூனிவர்ஸ்ல இல்லவே இல்லை, இவன் தாண்டா ஜிஓடிலேயே முக்கியமான கதாபாத்திரம்னு நம்மளை நம்ப வச்சு கடைசியில 10 பைசாவுக்கு பயன் இல்லாத மாதிரி இவனோட ஆர்க்கம் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஈவேராவால தமிழர்களுக்கு ஒரு பயனும் விளைஞ்சதே இல்லை. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. மேலாதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் ஒரு மூவ்மெண்ட் கட்டுறார். RSS எதிர்த்தெல்லாம் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கல. முழுக்க முழுக்க தமிழ் பார்ப்பனர்களை, அந்தணர்களை, ஐயர்களை அழித்து வடுக பிராமணர்களை, அதாவது கன்னட, மலையாள, தெலுங்கு பிராமணர்களை தமிழகத்தில் வாழ வைக்கவே இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு ஈவேராவால. RSS நாக்பூர்ல தோற்றுவிச்சாங்க. சுயமரியாதை நகைச்சுவை இயக்கம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. RSS ஒன்றும் நான் தமிழர்களை காக்க போறேன்னு அவங்க இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா ஈவேரா தமிழர்களை நான் சுயமரியாதை ஆக்க போறேன்னு ஆரம்பிச்சாரு. அப்ப RSS எதுக்கு தென்னிந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும்? ஈவேராவுடைய சுயமரியாதை நகைச்சுவை இயக்கம் தானே பண்ணணும். ஆமா, தேவையில்லாம இந்த தற்கொலை எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. RSS பத்தி பேசுற இந்த மதவெறியன் ஆல் இண்டியன் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா சொல்லுவாரா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மக்களே, இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்க 5 ஈவேரா ரசிகர்களில் 3 பேர் கிரிப்டோ, 2 பேர் பச்சைசங்கி. இதில் இந்த 5 பேரும் எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் இவங்க எதிர்த்து நிற்கிறாங்கன்னு தமிழர்கள் என்னைக்கு தான் புரிஞ்சு பார்க்கலோ தெரியல. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் RSS ஆல் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? அரசியல் அமைப்பு சட்டம் சீர்திருத்தத்துக்கும் ஈவேராவுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை RSS இயக்கத்தால் வந்ததா, பெரியார் இயக்கத்தால் வந்ததா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமைன்னு தீர்மானம் போட்டதுக்கும் சட்டம் கொண்டு வந்ததுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு தெரிஞ்சும் இதை ஈவேரா பேர்ல எழுதுறாரு இந்த மாண்புமிகு தற்குறி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. 1874 பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தான் முதல் முறையா. அடுத்த 102 ஆண்டுகள் கழிச்சு 1937 இந்து பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம்னு திருத்தினாங்க. அடுத்து 1956, 2005, 2015 திருத்தம் பண்ணாங்க. இதுக்கும் ஈவேராவுக்கும் ஒரு கூந்தல் சம்பந்தமும் கிடையவே கிடையாது. எல்லாரும் கேட்டுக்க, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தி திணிப்பை எதிர்த்து நேருவிடம் உறுதிமொழி வாங்கி பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமத்து போகாம இருக்குது. இந்தி திணிப்பு பொறியெல்லாம் நமத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இயக்கம் வச்சு இந்தி கத்துத்தர வேலை எல்லாத்தையும் ஈவேரா பண்ணியிருக்காரு. மக்களே, விடுதலை ஏடுல இன்னும் மாணவர்கள் காலித்தனம் செய்து பஸ்ஸை கொளுத்தினர்னு 16/1/1965 சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களின் அத்துமீறிய வன்செயல்னு 28/9/1965 சொல்லியிருக்காரு. போலீசார் அத்துமீறியதாக கூறப்படுபவை அபாண்டமேன்னு 4/2/1965 சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சியில் போராட்டத்தை ராணுவம் அடக்கியது, காலிகள் மீது சுட்டதில் 10 பேர் மாண்டனர். காலிகள்னு யாரை சொல்றாரு? மாணவர்களை சொல்றாரு. 13/2/1965. இன்னும் ஏகப்பட்ட வேலையை இந்த மகான் பார்த்திருக்காரு. இவர் இந்திய எதிர்த்து பேசினாருன்னு இந்த தற்கொலை உட்காந்து உருட்டிட்டு இருக்காரு. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இவர் ஏன் இந்திய எதிர்த்தாருன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ராஜாஜியை எதிர்க்கணுன்ற காரணத்துக்காகவே கடைசியில கலந்துக்கிட்டாரு. அதுவும் ஏன் கலந்துக்கிட்டாருன்னா தமிழர்கள் பொங்கி எழுந்து எங்க நம்மள பொழந்துருவாங்களோன்ற பயத்திலேயே இவர் தன்னுடைய வாழ்வை தக்க வச்சுக்கவே இந்த வேலையை பண்ணிருக்காரு. இந்த உலகத்திலேயே ஒரு கேவலமான சந்தர்ப்பவாதினா அது ஈவேரா மட்டும்தான். ஈழ போராட்டம், அதற்கு RSS இயக்கம் ஆற்றிய பங்களிப்பு என்ன, பெரியார் இயக்கம் ஆற்றிய பங்களிப்பு என்ன? பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய துயரம் இது. எலவு வீட்டுல கும்பலையா கூட எவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. பரமசிவம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? ஐயா மனைவி முஸ்தபா
அறிவியல் தமிழ் அறிஞர், அவர் பெரியாரிஸ்டா இல்லையா? தோ பரமசிவமே ஒரு திராவிட தற்குறி, அவர் உன்ன மாதிரி தான் முட்டு கொடுப்பாரு. முஸ்தபா அதுக்கடுத்த திராவிட தற்குறி தான், அவரும் அதே மாதிரி தான் முட்டு கொடுப்பாரு. ஈவேரா அறிஞர்களை எல்லாம் உருவாக்கல மக்களே, பூராவும் கொத்தடிமை ஜாம்பிகளை தான் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. படிப்பறிவே இல்லாத, சுய ஒழுக்கம் இல்லாத, எழுத தெரியாத ஆள் தான் ஈவேரா. இந்த தற்குறி ஈவேராவை ஆப்ரஹாம் லிங்கன் ரேஞ்சுக்கு வச்சு கம்பேர் பண்ணி உருட்டிட்டு இருக்காரு. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் மருத்துவம் படிக்கக்கூடிய நிலை இருந்ததா? தமிழ்ல அறிவியல் படிக்க முடியுமா? தமிழ்ல தொழில்நுட்பம் படிக்க முடியுமா? அன்னைக்கு தொழில்நுட்பம் இருந்துச்சுல, இந்த மொழி அந்த மொழி இந்த மொழின்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர இது பாரதேசிக்கும் பண்ணாடைக்கும் பிறந்த நாய். இப்பேற்பட்ட கேவலமான அறிவை வச்சுட்டு எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. தமிழ்ல இருக்க அறிவியல்ல முதல்ல இந்த தற்குறியால படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? தமிழ்ல இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. மதவெறி சங்கி ஈவேராவுக்கு முட்டுத்தரேன்னு முட்டி தேய உளறிட்டு இருக்காரு. அமெரிக்கா வரலாறு தெரியாத இந்த தற்குறி தமிழ்ல எதுவுமே இல்லைன்னு உளருது. இங்கிருந்து திருடிட்டு போனதை வச்சுதான் யூகே என்ற நாட்டையே உருவாக்கினா ஆங்கிலம் பேசும் வெள்ளைக்காரன். இதே மாதிரி இந்த தற்குறி உருது மொழியை பார்த்து கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா இந்த தற்குறியோட முழு வன்மமும் தமிழ் மொழி மேல இருக்க வெறுப்பும் இவருடைய குருநாதரான ஈவேரா கிட்ட இருந்து வந்துச்சு. மொழி என்ற வார்த்தையவே ஒழுங்கா உச்சரிக்க தெரியாத இந்த தற்குறியெல்லாம் தமிழ் புலவர்கள் பத்தி பேசலாமா? இரும்ப முதல்ல பயன்படுத்தின தமிழனுக்கு மதவெறி பிடிச்ச இந்த சங்கியும் இவரோட தலைவனும் பாடம் எடுத்தாங்களாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, யாருக்கு யார் பாடம் எடுக்கிறதுன்னு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப எப்படி சொல்றது, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, கன்னடம் சிறப்பான மொழி அப்படின்னு சொல்லி இருந்தா சண்டைக்கு போலாம். அவர் அப்படி சொன்னாரா? என்ன லாஜிக் அதுக்குள்ள இருக்குன்னு பாக்கணுமா நம்ம? சோறுங்க வேற என்ன கேக்குறா? கடைசி வரைக்கும் என்ன லாஜிக்னு இந்த மதவெறி தற்குறி சொல்லவே இல்லை மக்களே. நானும் எதிர்பார்த்தேன் என்ன லாஜிக்கு சொல்லுவார்னு பார்த்தா சொல்லவே இல்லை. இன்னமும் தமிழர்கள் எல்லாரையும் இவரை மாதிரி கொத்தடிமைன்னு நினைச்சிட்டு இருக்கார் போல. தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு ஈவேரா எதுக்காக சொன்னார் தெரியுமா? அதுக்காக சொன்னார், இதுக்காக சொன்னார்னு. அவர் எதுக்காக சொன்னார்ன்றத உண்மையாவே மறைச்சு திசை திருப்பல் நாடகம் பண்றதே நீதான் தற்குறி. இந்த மாதிரி தற்குறி படிக்காம ஏன் உசுரம்? இந்த மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், கடவுளின் பெயரால் யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா என்னடி சொல்ற? பிரெயினர்களை அதை யூஸ் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னடி சொல்ற? ஆனா பாருங்க மக்களே, ஈவேராவே நாத்திகம் பேசி தமிழர்களை அவருடைய வாழ்நாள் முழுக்க ஏமாத்திருக்காரு. ஆனா அதை பத்தி இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோ எதுவுமே சொல்லல. சொத்துரிமை ஏற்கனவே இல்லையா? ஏற்கனவே இல்லை. முஸ்லிம் பெண்கள் ஏற்கனவே சொத்துரிமை இருக்கு, கிறிஸ்டியன் பெண்கள் ஏற்கனவே சொத்துரிமை இருக்கு, இந்து பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காரு. முஸ்லிம் பெண்களுக்கு எப்படி ஷரியாலா படி சொத்துரிமை இருந்துச்சோ அதை விட வட இந்தியாவில் இருந்த பெண்களுக்கும் இருந்துச்சு, தென்னிந்தியாவில் இருந்த பெண்களுக்கும் இருந்துச்சு. கிபி 13ஆம் நூற்றாண்டு வரை இதை வெள்ளைக்கார பெண்மணியே ஆராய்ந்து நிரூபிச்சிருக்காங்க. ஆனா இந்த மனநலம் குன்றிய மருத்துவர் எப்பவுமே மதவெறுப்போடு ராமசாமி நாயக்கர் மாதிரியே எந்த வரலாற்று அறிவும் தமிழ் மொழி அறிவும் இல்லாம உளறிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு. ராமன், சீதை, கண்ணகி, கோவலன் இந்த 4 கேரக்டரை பத்தி பேசாம இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோவால எப்பவுமே பேச முடியாது. எதையுமே முழுசா படிச்சது கிடையாது. தான் பேசுறது சரின்னு ஈவேரா மாதிரியே உளறிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய முழு நேர வேலையே. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இப்ப நீங்க பெரியாரை இழிவுபடுத்துறீங்கன்னா நீங்க ஆக்சுவலி யாரை இழிவுபடுத்துறீங்கன்னா பெண்களின் உழைப்பை, பெண்களின் தேர்வு முறையை, பெண்களின் அந்த கணக்கை நீங்க இழிவுபடுத்துறீங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஈவேராவை பத்தி பேசினா பெண்களை இழிவுபடுத்துறோம் சரி, அப்ப ராமன் சீதையை பத்தி பேசினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரான வால்மீகியை இழிவுபடுத்துறதா தானே அர்த்தம். கண்ணகியை இழிவுபடுத்தினா ஒட்டுமொத்த தமிழினத்தின் பெண்களையும் இழிவுபடுத்துறதா தானே அர்த்தம். திருக்குறளை இழிவுபடுத்தினா தமிழர் இனத்தையே அவமானப்படுத்துறதா தானே அர்த்தம். அதாவது ஈவேராவை இழிவுபடுத்தினா இந்த தற்குறிக்கு கோபம் வருமா? ஆனா இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோ தமிழர்களின் வாழ்வியலை இழிவுபடுத்துமா? நாம கேள்வி கேட்டா பகுத்தறிவில்லைன்னு நமக்கு பாடம் எடுக்குமா இந்த தற்குறி? என்னடி கலர் கலரா ரீலா விடுற? கர்ப்பப்பை எடுக்கணும்னே சொல்லல. உன் வாயத்தை செல்லமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. கர்ப்பப்பையை நீக்குன்னு சொன்ன ஒரு மனநோயாளிய இன்னொரு மனநோயாளி தூக்கி பிடிக்கிறதுக்கு பேரு பகுத்தறிவுன்னு யாராவது சொன்னா அவங்க எல்லாம் தான் இந்த உலகத்திலேயே ஒரிஜினல் பைத்தியங்க. இந்த கிரிப்டோ பேசுறத நல்லா கவனிச்சு பாருங்க மக்களே. சில விஷயத்தை பேசும்போது சிரிப்பாங்க. சைக்காலஜிக்கலி இதுக்கு என்ன அர்த்தம்னா, கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமலோ இல்ல பதில் தெரிஞ்சும் வேண்டுமென்றே மடைமாற்றுவதும் பொய் பேசுவதுமே இவங்களுடைய தெனாவட்டான சிரிப்புக்கு பின்னாடி இருக்க மீனிங். இதை டூபஸ் டிலைட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த அம்மா பேசுறதுல முக்கால்வாசி பொய், அக்மார்க் பொய். ஒரு சயின்டிபிக் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு அது உடனே புரியுது. ஒரு சயின்ஸ் பேசுறாரு எனக்கு புரியுது. 4ஆம் கிளாஸ் தாண்டாத இவர் சயின்டிபிக்கா பேசுறாராம். தந்தை
பெரியார் ஏன் சொல்றோம்னா எங்களுக்காக எங்க நிஜமான தந்தை செய்ததை விட செய்திருக்காரு. கீச்சிருக்காரு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த அம்மா எவ்வளவு தைரியமான கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறாங்க பாருங்க மக்களே. டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்க இந்த காலத்திலேயே இவ்வளவு கதைகளை இவங்க அடிச்சு விடுறாங்கன்னா டெக்னாலஜியே டெவலப் ஆகாத காலத்துல ஈவேராவை பத்தி எவ்வளவு அடுக்கடுக்கான கட்டுரைகளை எழுதியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஈவேராவால உண்மையாவே பயன்பெற்றது வடுக இனம் மட்டும்தான். தமிழர்களுக்கு இந்த ஆள் மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய தீங்கு. லீக்வானுக்கு தலைவராகிறாரு. தலைவரான செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா பெண்கள் அடுப்படி வச்சிருக்கோம், அவர்களும் வேலை செய்யும், வீட்டு அடுப்படியே போட்டு ஆணும் பெண்ணு அங்க சாப்பிட. இதோ வந்துட்டார் அடுத்த அரைவேக்காடு. லீக்வான் சிங்கப்பூர் டெவலப் ஆகணும்னு பெண்களையும் வேலை செய்ய சொல்லி ஊக்கப்படுத்தினாரு. ஆனா கர்ப்பப்பையை நீக்கிக்கோ, தலைமுடியை ஆண்களைப் போல வெட்டிக்கொள், பேண்ட் போட்டுக்கோ, வேலைக்காரியோடு ஆங்கிலம் பேசு, திருமணம் செய்து கொள்ளாதே, 4-5 பேருடன் நீ சந்தோஷமாக இருன்னா அவர் சொல்லவே இல்லை. மாறாக பெண்கள் குடும்ப கட்டமைப்பை உறுதியாக்க வேண்டும், பாரம்பரியத்தை கைவிடக்கூடாதுன்னு சொன்னார் தற்குறி. முதல்ல 12 வயசுல ஒரே ஒரு ஆள் தான் சொல்றாரு என்கிட்ட, நான் உன்னை சொல்றேன் நீ அதை கேட்காது. அதாவது 12 வயசுலயே இவர் பகுத்தறிவாதி ஆகிட்டாராம். கீழே விட்டு போறீங்க. இந்த தற்குறி தன்னுடைய குரு ஈவேராவை விட அதிபயங்கரமான கதையை சொல்லக்கூடிய ஆளு. இந்த மனநல கிரிப்டோவை எல்லாம் இவர் ஈஸியா தூக்கி சாப்பிட்டுருவாரு கதை சொல்ற விஷயத்துல. சரிவல்ல என்ன சார் சொன்னாரு காரணம்? உடம்பு சரியில்லை சொன்னாரு. மூத்திரவாளியை தூக்கிட்டு அலைவானா சொல்றேன். ரஜினிகாந்துக்கு ஒரு இனத்தையே பொய் பேசி சூழ்ச்சி பண்ணி போலியா நாடகம் போட்டு சொத்து சேர்க்கணும்னு எண்ணமே இல்லக்காரு அவருக்கு. ஈவேரா போன்ற கல்மிஷம் நிறைந்த ஆளால மட்டும்தான் தான் சாகும் வரைக்கும் ஒரு இனத்தை ஏமாத்தி சொத்து சேர்த்துட்டு அந்த சொத்தை காப்பாத்த ஒரு கல்யாணம் பண்ணி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் ஈவேராவுக்கு மட்டும்தான் இருக்கு. ரஜினிக்கு அந்த அசிங்கம் இல்லவே இல்லக்காரு. ஏன் அவர் அந்த வயசுல மூத்திரச்சட்டியை தூக்கிட்டு சுத்தினார்னா அவ்வளவு தமிழர் பண்மம், அவ்வளவு சொத்து மேல வெறி. அது மாதிரி வெறி இருந்தா நீயே அதை விட கேவலமா சுத்திருப்ப. சொத்து வேணும்னு சமீபத்தில் அப்பங்கிட்ட சண்டை போட்டால் தானே நீ. இந்த உலகத்துல முதல்ல கேரவனை கண்டுபிடிச்ச பெரியார் தான். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? போற போக்குல கேரவனை கண்டுபிடிச்சதும் ஈவேரானு உருட்டி விட்டு இருக்காரு பாருங்க. கேரவனை 1885 டாக்டர் கோடான் ஸ்டேபிள்ஸுங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஈவேராவுக்கு எழுத்தறிவே கிடையாது, இதுல இன்வென்ஷன் பண்ற அளவுக்கு அறிவு இருக்குன்னு கூச்சமே இல்லாம கதை விட்டு இருக்காரு பாருங்க. மூஞ்சில 10 பேர் காரி துப்புக்குடா. ராம்கமல் கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு, ஈரோடு அது ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டா கூட திராவிடம் செத்து விட்டா என்ற பொருள்னு சொல்றேன். 2026 தேர்தலில் நீங்க போன தேர்தலில் வாங்கின 8% ஓட்டை வாங்க. இவர்கிட்ட காசு கொடுக்காம திமுகவால ஈரோட்ல ஜெயிக்க முடியுமான்னு யாரா கேட்டா வாயை மூடிட்டு ஓரமா போயிடுவாரு இவர். பெரியாரா பிரபாகரனா என்று கேட்டு கேள்வி வைக்கிறார். எப்பொழுது தலைவர்களுக்குள்ள கம்பேரிசன் வச்சுக்காதீங்க. பெரியாரா வஉசியா காந்தியா. ஏன் கம்பேரிசன் பண்ணக்கூடாதுன்னா ஈவேராவை விட மீதி எல்லோருமே அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவங்க. வேறஸ் ஈவேரா ஒரு படிப்பறிவில்லாத, மன தூய்மையும் உடல் தூய்மையும் இல்லாத ஆள். கொண்ட கொள்கையில் உறுதியில்லாத சந்தர்ப்பவாதியோட சுதந்திர போராட்ட வீரர்களை ஒப்பிடுறது ஈவேராவுக்கு வெகுமானம், அவங்களுக்கு அது அவமானம். திருக்குறள்ல முதல்ல மாநாடு நடத்தின ஒரு பெரியார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கிழிச்சாறு 1935 வி முனுசாமி திருக்குறள் பரப்புரை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து 1941 முதலா திருக்குறளுக்காக மாநாட்டையும் கூட்டியது வி முனுசாமி தான். ஈவேராவுக்கும் திருக்குறளுக்கும் தொடர்பே கிடையாது. திருக்குறளையும் கம்பனையும் கடைகள் வள்ளல்களையும் புலவர்களையும் கண்ணகியையும் தொல்காப்பியரையும் ஆபாச வார்த்தையில திட்டின ஆபாசவாதி ஒரு புண்ணாக்கும் பண்ணல தமிழுக்கும் தமிழர்களுக்கும். நாம ரொம்ப அதிகமா பேசுறோமோ, இனியும் நாம இதே மாதிரி பேசிட்டு இருந்தா தமிழர்கள் ஏதா பண்ணிடுவாங்களோன்னு பயந்து 1949 திருக்குறள் மாநாடு நடத்திட்டு அடுத்த வருஷமே திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர் எப்படி தமிழர்களுக்கு பெரியாரா ஆக முடியும்? இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்க 5 சொம்பு தூக்குற காசுக்காக எதையும் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தான் அந்த ஆளு தந்தையா இருக்க முடியும். தன்மானம் உள்ள தமிழினத்துக்கு இவர் தந்தையே கிடையாது. ஏகப்பட்ட தந்தைகள் இருக்காங்க, ஏகப்பட்ட பெரியவர்கள் இருக்காங்க. அதனால ஜென்சி தமிழ் கிட்ஸ் தயவு செய்து இந்த 5 ஈவேரா ரசிகர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. ஈவேரா யாருன்னு நீங்க படிங்க. ஏன்னா டெக்னாலஜி உங்க கையிலேயே இருக்கு. ஈவேரா பேசின எல்லாமே PDF வடிவில் இருக்கு. தயவுசெய்து அதை தரவிறக்கம் பண்ணி ஒரு வரியா படிச்சு பாருங்க. ஈவேரா எப்பேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு உங்களுக்கே நல்லா தெரிய வரும். பெரியாரை அதிகம் படித்தவன் இல்லை நானு. என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கற்பிப்பவன் காட்டுமிராண்டின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆடுதடவி அமீர் ஈவேராவை பற்றி பேசுகிறேன்னு இங்கே வந்துட்டு ஆரம்பத்திலேயே போய் இவருடைய பொண்ணு கல்யாணத்தப்ப ஆணுக்கு நிகராக பெண் இருக்கணும்னு ஈவேரா சொன்னதை மதிக்காம தன்னோட மதத்துக்கு விசுவாசமாக தன்னோட மதத்தின் முறைப்படி பொண்ணை வெளியவே காட்டாம அந்த பொண்ணை அடக்குமுறை பண்ணி ஒடுக்குமுறை பண்ணி ஆணாதிக்கம் காட்டிட்டு இங்கே வந்து சமூக கருத்து பேசுகிறாரு பாருங்க மக்களே. அதுவும் யாருக்கு எந்த மதத்துக்கு எதிராக பேசுறாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஒரு தந்தை ஸ்தானத்துல நின்றுதான் சொல்லியிருக்காரு எல்லாமே. நம்ம பிள்ளைகளை அப்படிதான் சொல்லுவோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் அவர் காட்டுங்க சொல்லல. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு. தந்தை ஸ்தானத்திலிருந்து இவரோட மத நம்பிக்கைகளை கேலி பண்ணி ஆபாசமா பேசினா இவர் இது மாதிரி உட்காந்து பேசுவாரான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாரு. நிச்சயம் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா முதல் ஆளா ஈவேராவை சங்கின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஆடுதடவி தான் இந்த அமீர். தமிழின் பெருமையாக இவர்கள் வைத்திருந்த நூற்களையும் பாடல்களையும் தான் குறித்து சொல்றாரு. அவர் ஏற்றத்தாழ்வுகளோட தான் கற்றுக் கொடுக்குது. எந்த தமிழ் இலக்கியம் ஏற்றத்தாழ்வு கற்பிக்குதுன்னு ஈவேரா கிட்ட கேட்டதுக்கே அந்த ஆளுக்கு படிப்பறிவு இல்லாம உருட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஆள் என்ன பேசினாரு, எந்த நூலை சொன்னார்னு இந்த ஆடுதடவி அமீருக்கு எதுவும் தெரியாமலேயே இந்த தற்குறி இங்க ஒரு பக்கம் உளறிட்டு இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருப்பவர்கள் அதிகாரத்துல இல்ல, ஆனால் அதிகாரம் செய்வதற்கு கீழே இருந்து மக்களை அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யாரோ அதிகாரத்துல இல்லாமலே அதிகாரம் பண்ணாங்களாம். இப்ப அதிகாரத்துக்கு வந்து ஆட்டி படைக்கிறாங்களாம். யார சொல்றாரு? ஒருவேளை இந்தியாவுக்குள்ள ஊடுருவி எல்லாத்தையும் திருடிட்டு போன அரேபியர்களை பத்தி சொல்றாரோ? என்ன மனுஷன்? ஆன்மீக பூமி ஆன்மீக பூமின்னு தான் சொல்றாங்க. அதனால அது ஆன்மீக பூமி ஆயிருமா? பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. கிரேக்கர்கள், சீனர்கள், அரேபியர்கள்னு எல்லாருமே இந்தியாவை ஆன்மீக பூமின்னு தான் குறிப்பிட்டு போயிருக்காங்க. ஆடுதடவி அமீர் ப்ரோ தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. செத்து போன ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறீங்கன்னா ஒரு ஆள் என்ன விதைச்சிட்டு போயிருப்பாரு. செத்துப்போன அந்த ஆள் தமிழர்களை ஏமாத்திட்டு போனாரே தவிர ஒண்ணுமே தமிழர்களுக்கு பண்ணவே இல்லை. ஒண்ணுமே பண்ணாத அழுகி போன வெங்காயத்தை எங்க தலையில திணிக்கிறது திரும்ப திரும்ப பண்றதே உங்களை மாதிரியான மதவெறி இருக்கிற ஆட்கள் தான் ஆடுதடவி அமீர் ப்ரோ. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. இந்த தேசத்திலேயே எல்லாருடைய நம்பிக்கையை சிதைச்சு உருவான ஒரே தலைவர் பெரியார் தான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. எதையும் 100% எதிர்த்து இவர் உருவாகவே இல்லை. சாகும் வரைக்கும் எதிர்க்கிற மாதிரி ஏமாத்தியே வாழ்ந்தவர் தான் இந்த ராமசாமி. கடவுள் மறுப்பு பேசிட்டு தன்னோட முதல் குடியரசு இதழ் 2/5/1925 ஒரு சிறு பத்திரிகையின் வாயிலாக தாய் திருநாட்டிற்கு தொண்டு செய்யும் இப்பேற்றை அளித்த இறைவன் திருவடிகளில் இறைஞ்சுகின்றோம்னு ஈவேரா சொல்லியிருக்கார். நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். எமக்கு போதிய அறிவையும் ஆற்றலையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தருளிப்பானாகனு ஈவேரா சொல்லியிருக்காரு. பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட். இதே குடியரசு இதழ்ல ஒருத்தர் இறந்துட்டார்னு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாகன்னு எழுத சொல்லி வெளியிட்டிருக்காரு மகான் ஈவேரா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, இந்த ஆதாரம் போதாதுன்னு கதற தயாராக இருக்கும் ஈவேரா ரசிகர்களுக்கு ஈவேராவே குடியரசு பத்திரிகை திறப்பு விழாவில் பேசினதை நான் சொல்றேன். இப்பத்திரிகையை திறப்பதற்கு ஈசன்னருளால் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிகள் போன்ற பெரியார் கிடைத்தது அரிதே ஆகும்னு ராமசாமியே சொல்றாரு. சோலி முடிச்சு. இப்போ சொல்லுங்க, ஈவேரா கடவுளை எதிர்த்தாரா இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை அழிக்க கடவுள் எதிர்ப்பை காட்டி அவர் நடிச்சாரா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. மற்ற எல்லா தலைவர்களும் என்ன அங்கீகாரம் இருக்கோ அதை விட மிகப்பெரிய அங்கீகாரத்துல பெரியார் இருக்க. நீ பார்த்த பக்கத்துல இருக்க ஆந்திரா, கர்நாடகால வாழ்ற மக்களுக்கே ராமசாமியே தெரியாது. இதுல இந்தியாவில இருக்க தலைவர்களை விட இவர் உயர்ந்தவராம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 10 பேரை அடிச்சு டானான அடிச்ச 10 பேரும் டானா அப்படின்ற மாதிரி பெரியார் அந்த இடத்துல இது என்ன காமெடி இதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிற ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னா அது பெரியார். யாரு கண்டுக்காதீங்க அவனை. சொன்ன கருத்துல அப்படிதான் இருக்கு. அது காத்து முன்னாடி முடிதான். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக தன்னை மாத்திக்க விரும்பல. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்சப்பா. பெரியார் என்கிற ஒரு மனிதர் சொன்ன தத்துவம் எனக்கு ஏற்புடையதா இல்லையா? பெரியாருடைய தத்துவம் அதுதான் என்னன்னு நானும் பல வருஷமா திராவிடர்கள் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். ஆனா ஒருத்தனும் சொல்ல மாட்டானுங்க. சரி, ஆடுதடவி அமீர் சொல்லுவார்னு பார்த்தா இவரும் உட்காந்து முட்டி தேய முட்டுறாரே தவிர என்ன தத்துவம்னு சொல்லவே இல்லை. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா? நான் கேட்டு தொலைறேன். எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி. ஆனா என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னபடி அந்த அடிப்படையில் தான் பெரியாரே இருக்கு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்றாரு? இங்க வந்து பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்ற, கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்றேன். பச்சை சங்கி என்னென்ன சொல்றான் பாருங்க. முகமது நபி கடவுள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ராமசாமி கடவுளே இல்லைன்னு ஊரை ஏமாத்தினாரு. இதுல நபியின் வழியில் ஈவேராவை இவர் தத்துவ தலைவரா ஏத்துக்கிட்டாராம். இஸ்லாம்ல சாதி பிரிவினை ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? இத மதவெறி பச்சை சங்கி சொல்லுது. ஈரான் ஈராக் போரே ஷியா சன்னி இஸ்லாமியர்களுக்குள் நடக்கிற சாதி வெறி போர் தாண்டா ஆடுதடவி அமீர்.
ஆழ்தடவி அமீர் மாதிரியே இந்தியாவில் இன்னும் பல மதவெறி பச்சை சங்கிகள் தங்கள் மதத்தில் சாதி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு சுத்துறாங்க. அது மாதிரியான ஆட்களும் செக்குலர் ஆட்களும் 1978 வெளிவந்த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அமாங் தி முஸ்லிம் ஹிந்து கம்யூனிட்டி என்ற புத்தகத்தை இஸ்லாமியரான இமாம் அலி எழுதியிருக்காரு. கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அமாங் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா என்ற புத்தகத்தை இம்தியாஸ் அகமது என்ற இஸ்லாமியர் எழுதியிருக்காரு. இந்த 2 புத்தகத்தையும் தயவு செய்து மதச்சார்பின்மை தற்குறிகள் படிக்கணும். அதுவும் இல்லாம மதவெறியில தெரியாம உங்க மதத்தைச் சேர்ந்த சில நல்ல மனிதர்கள் எழுதின இது மாதிரியான புத்தகங்களை படிச்சு இஸ்லாமில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுவும் பத்தலையா, ஜெய்பீம் அம்பேத்கர் எழுதின பாகிஸ்தான் அல்லது இந்தியா பிரிவினை புத்தகத்துல இஸ்லாமில் எவ்வளவு சாதிகள் இருக்குன்னு எழுதியிருப்பாரு. அதையாவது படிங்கடா தற்குறிகளா. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சாதி தெரியாது. அப்ப இன்னொரு நண்பர் அவரோட போகும்போதெல்லாம் தாழ்ந்த ஜாதி, கீழ் சாதி, அவர் சொன்னது கீழ் சாதி. கருப்பணியப்போட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா? ஏண்டா ஆழ்தடவி அமீரே, நானே பயங்கரமா வாக்கியா போட்டுறவன், ஆனா நீ என்னை விட ஓட்டுறியாடா. நீங்க தான் அந்த தலைவர்களோட ஒருத்தர் கம்பேர் பண்றீங்களே தவிர அவங்க யாருமே சொல்லல. அந்தந்த தலைவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு கருத்து முரண்களோட இருப்பான். அந்தந்த தலைவர்களுக்குன்னு சுய ஒழுக்கம், நற்பண்பு, நல்வாழ்வுன்னு எல்லாமே இருக்குடா ஆழ்தடவி. ஆனா ஈவேராவுக்கு அதெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. நற்பண்பு இல்லாத காட்டு மிராண்டியை ஏண்டா தமிழர்கள் நாங்க ஏத்துக்கணும்னு நீ அழற. கருத்து முரணா ஏதாவது 1-2 முரண் இருந்தாதான் அதை கருத்து முரண்னு சொல்லுவாங்க. இந்த ஈர வெங்காயம் பேசின பூராவுமே முரண் தாண்டா ஆழ்தடவி அமீர். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். அது போல குறைகள் இருந்தாலும் நான் பெரியாரை ஏற்கிறேன். நீ ஏத்துக்கடா மதவெறி சங்கி. தமிழர்கள் நாங்க ஏன் ஏத்துக்கணும்? You give man, why me? யார் இந்த பெரியார் அப்படின்னும் போது ஒரு சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார். நீ சொன்ன வாக்கியத்தை கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சமூக விஞ்ஞானியா? 4ஆம் கிளாஸையே முழுசா படிக்கல இவர் சமூக விஞ்ஞானியா? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? மூளை பாதிப்படைஞ்ச ஒரு கொடூர இனவெறி கொண்ட மனப்பிறழ்வு நிறைந்த உளநோயாளி தான் ராமசாமி. தீர்வை நான் தேடி தரேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார் இல்லையா தந்தை பெரியார். ஈவேரா இருந்த வரைக்கும் எதுக்கெல்லாம் தீர்வு தேடி தந்தார்னு இவனுங்க யார்கிட்டயாவது கேட்டா ஒருத்தன் கிட்ட இருந்தும் பதில் வரவே வராது. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. அந்த பட்டம் வருவதற்கான காரணம் தந்தை பெரியார். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? அந்த கல்வி நமக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகையா இருந்தவர் தந்தை பெரியார். தரவழிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. சத்துணவு திட்டமாக அமல்படுத்திருக்கால அதுக்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார். கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம எல்லாத்துக்கும் ஈவேரான்னு முட்டு கொடுக்குறானுங்க. ஆனா இவனுங்களே மத்தவங்க கிட்ட பகுத்தறிவா பேசுங்கன்னு சொல்றானுங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவர் படிச்சு பெரிய ஆளாக காரணம் ஈவேராமா. ஆனா இதையே நான் இவ்வளவு உயரத்துக்கு வர காரணம் நான் வணங்கும் கடவுள்னு சொன்னா உடனே இவனுங்க பொங்கி எழுந்து, ஏண்டா கடவுளா படிச்சாரு நீ தானடா படிச்ச, கடவுளா பரிச்சு எழுதினாரு நீ தானடா எழுதின, பகுத்தறிவா யோசிடா, உன்னோட முயற்சியில நீ மேல வந்தன்னு சொல்லுடா, அதை விட்டுட்டு கடவுள்னு சொல்லாத அப்படின்னு இவனுங்க மூக்க சிந்தி சிந்தி அழுவானுங்க. ஆனா இவனுங்க மட்டும் 1க்கு போறதுக்கு காரணமே ஈவேரா தான், 2க்கு போறதுக்கு காரணமே ஈவேரா தான்னு எதுக்கிடத்த இவனுங்க ஈவேரா பாட்டு பாடுறானுங்க. இப்ப எங்க அப்புறம் உங்க பகுத்தறிவு போச்சுன்னு கேட்டா உடனே ஏ சங்கி அப்படின்னு நம்மள கடிக்கிறானுங்க. நான் எங்கேயாவது ஒருத்தர் விவசாயியா இருந்திருப்பேன், இல்ல மாடு வச்சிட்டு இருந்திருப்பேன். விவசாயம் இல்லாம வாழ இந்த அதிமேதாவி எதையாவது கண்டுபிடிச்சிட்டாரான்னு கேளுங்க. விவசாயம் இல்லாம சோத்துக்கு இவரும் திராவிட கோமாளிகளும் என்ன பண்ணுவாங்க? ஒரு விவசாயியோட மகன் ஒரு ரோபோட்டிக்ஸ் நிபுணரா கண்டறியப்படுவதற்கான காரணத்தை உண்டாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார். ஒரு விவசாயியோட மகன் ரோபோட்டிக்ஸ்ல பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு ஈவேரா தான் காரணம்னு சொல்றாரு. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, இவருக்கும் இங்க உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் மண்டைக்குள்ள மூளை இருக்கா? அப்படியே இருந்தாலும் இந்த மூளை நம்மள மாதிரி நார்மலா வேலை செய்தா, இல்ல டிஃப்ரெண்டா வேலை செய்தா, இல்ல கொத்தடிமையா வாழ்றது தான் புத்திசாலித்தனம்னு நினைச்சிட்டு இவனுங்கெல்லாம் வாழ்றானுங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஈவேரா தான் காரணம்னு சொல்றானுங்க. குச்சமே இல்ல. செஸ்ல ஜெயிச்சா ஈவேரா தான் காரணமா, சிஎஸ்கே ஜெயிச்சா ஈவேரா தான் காரணமா, சுந்தர் பிச்சை படிச்சதுக்கே ஈவேரா தான் காரணமா, உலக கோப்பையை கபில் தேவ் ஜெயிக்கவே ஈவேரா தான் காரணம்னு இஷ்டத்துக்கு மானரோஷம் இல்லாம எல்லாத்துக்குமே ஈவேரா தான் காரணம்னு இனிஷியல் போடுறானுங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். 2012 ஜல்லிக்கட்டு நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தை ஈடுபடுறதுல நானும் வரும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் இவனுங்களுக்கும் ஒரு துளி சம்பந்தமும் இல்லை. ஆனா எவ்வளவு கேவலமா கதை அடிச்சு விடுறான் பாருங்க. அந்த உயர் அதிகாரி இருக்காரு, எல்லாரும் இருக்கிறோம், இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்கணும்ல, அந்த துணிவு யாருக்கும் வரல, நம்ம போய் கேட்டோம். அதுவும் இங்கிலீஷ்ல போய் கேட்கிறோம். கேள்வி கேட்கிற உரிமையையும் அதுக்கான தைரியத்தையும் கொடுத்தது தந்தை பெரியார். ஐயோ சாமி,
வேற அதாவது ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியத்தையே ராமசாமி தான் நமக்கெல்லாம் தந்தாராம். இதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எப்படி சொல்றாரு பாருங்களேன். சோறுங்க வேலை என்ன கேக்குறேன்? ஆசைப்பட்ட பொண்ணு காஷ்மீர்ல கொண்டு போய் கொண்டுட்டாங்க. ஏன்னா கோவில்ல தப்பு நடக்காத நினைச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன முறை? நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. இவருக்கு எவ்வளவு வன்மை இருந்தா இப்படி சொல்லுவாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கற்பழிப்பே மனிதத்தன்மையற்ற செயல் என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாக கற்பழிப்பை பற்றி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஆசிஃபாவை மட்டும் குறிப்பாக பேசிட்டு அப்படியே மூடிட்டு வேற பக்கம் போயிட்டாரு இந்த ஆள். கற்பழிச்சவனை விட மதம் சார்ந்து மட்டுமே கற்பழிப்பு குற்றத்தை பற்றி பேசுவேன்னு சொல்கிற இவனை மாதிரி ஆட்கள்லாம் மிக மிக கொடூரமான சைக்கோக்கள். இவனை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தான் பெண்கள் உஷாராக இருக்கணும். இஸ்லாமில் போன மாதம் கூட 22 வயது பீகார் பொண்ணு, அதுவும் அவங்க மதத்தை சேர்ந்த பொண்ணையே ஒரு மௌலானா மதராசாவிலேயே கற்பழிச்சிருக்கான். இது மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் அவங்க சம்பந்தமா இருக்கு. கிறிஸ்தவ பாதிரியார்கள் எத்தனை பேர் பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் கற்பழிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த தற்குறி வெள்ளச்சங்கி எவ்வளவு பெரிய பொது பிரச்சனைய மத பிரச்சனையா மட்டும் பேசியிருக்கான்னு பாருங்க. இவரோட கோர் பாயிண்ட் என்னன்னா, அனைத்தையும் படைத்ததே ஈவேரான்னு சொல்ல முடியாம அங்க சுத்தி இங்க சுத்தி ஏஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், நீட், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட்னு உருட்டிட்டு இருக்கான். ஆடு தடவி அமீரை விட, கருமாந்திர கருவை விட, மனநலம் குன்றிய ஷாலினியை விட, மதவெறி கொண்ட ஷானாவாசை விட நான் அடிக்கிற மாதிரி சொம்பு ஈவேராவுக்கு யாராலையும் அடிக்க முடியாது. இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும்ன்ற அளவுக்கு இந்த ஆள் அடிச்சு வச்சிருக்கான். உங்களை அடிச்சுக்க முடியாது. ரோபோட்டிக்ஸ் படிச்சு ஏஐ டெவலப் பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் அந்த படிப்புக்கு அவமானம் தேடித்தர கொத்தடிமை வேலையத்தானே இந்த ஆள் பண்றாரு. இதுல பெருமை வேற. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அப்புறம் பெரியார் நமக்குள்ள அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு மற்ற மாநிலங்கள்ல எல்லாரும் படிக்கவே இல்லையா? அப்ப அங்கெல்லாம் பெரியார் என்ன பண்ணாரு? நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே பேச முடியும். நம்ம எப்படி படிச்சோம்? பிஞ்சு போயிருமத்துக்க போடா போடா. இப்ப தனித்தமிழ் இயக்கம்னு மறைமலை அடிகள் ஒரு இயக்கம் கட்டினார். 100 வருஷத்துக்கு முன்னாடி தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு மூவ்மெண்ட் தேவை வந்துச்சு. அதை சொல்லுங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா? ஒரு இனத்தின் மீது அந்த ஆரியத்தின் தாக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல. இன இழிவு நீங்குவதற்கான போராட்டம், அதற்கான சிறைவாசம் பெரியாருக்கு சமமா காட்டுங்க தமிழ்நாட்டுல. முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? படிப்புன்னு வந்ததும் தமிழ்நாட்டு கதையை மட்டும் பேசுவாராம். மீதி எல்லாத்துக்கும் RSS, பாஜக, வடநாடு, மோடி, அமித்ஷானு உருள் வாராம். பியூர் அப்பட்டமான பொய்கள் இந்த பச்சை சங்கி பேசுற எல்லாமே. ஆரிய படையெடுப்பு பத்தி பேசுற இவன் முகலாயர்கள் பத்தி எதுவுமே பேசாம மூடிட்டு இருக்கான் பாருங்க. தனித்தமிழ் இயக்கம் உருவாக காரணமே விஜயநகர வடுக ஆரிய ஆட்சியாளர்கள்னு இந்த தற்குறிக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஈவேரா ஜெயிலுக்கு போய் பிஸ்கெட் பாக்கெட் திருடிட்டு வந்த கதை தான் இருக்கே தவிர மக்களுக்காக போராட்டம் பண்ண கதையெல்லாம் வரலாற்றிலேயே கிடையவே கிடையாது. பாரதியார் அளவுக்குலாம் ஈவேராவை ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப கேவலம். ஏன்னா பாரதியார்லாம் மிக உயர்ந்த ஆள். ஈவேரா தன்னுடைய தலைமையில் எந்த ஒரு போராட்டமும் பண்ணதே கிடையாது. அதுக்கான ரெக்கார்ட்ஸும் கிடையாது. மன்னிப்பு கடிதம் எழுதின ரெக்கார்ட்ஸ் இருக்கு. யாரும் அழைக்காமலேயே போராட்டத்தில் தலையை காமிச்சிட்டு நான் தான் அந்த போராட்டத்தையே பண்ணனு பொய் சொன்ன ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. பாரதியார் போன்ற பெரியார்கள் மாதிரி ராமசாமி ஒண்ணுமே பண்ணல. கடைசி வரைக்கும் மக்களுக்காக வாழ்றேன்னு ஊரை ஏமாத்தி சொத்து சேக்கத்தான் மூத்திர சட்டியை தூக்கிட்டு சுத்தினாரு. மத்த எதுக்காகவும் அவர் அப்படி சுத்தவே இல்லை. அப்ப இதெல்லாம் பொய்யா? அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை போட்டினாரு. சாதியை பாதுகாக்கிற கூறுகள் இருக்குன்னு எரிப்பு போராட்டம் நடத்தினாரு. விடுதலைக்கு போராடி இருக்கிறாரு. விடுதலை அடையும் போது இந்த கருப்பு நாளா அனுஷ்டிக்க சொல்லிருக்காரு. அம்பேத்கர் ஈவேராவை மதிக்காததாலதான் அம்பேத்கரை ஆரிய கைக்கூலின்னு திட்டினாரு ஈவேரா. தமிழர்கள் ஈவேராவை மதிக்காம தனித்தமிழ் இயக்கம், தனித்தமிழ் நாடுன்னு பேசினதால தான் ஈவேராவால் தமிழர்கள் மீது இருந்த வெறியை தாங்க முடியாம வெவ்வேறு பரிணாமங்களில் அவருடைய வெறியை காட்டினார். விடுதலைக்கு போராடினாராம். விடுதலைக்கெல்லாம் அவர் போராடவே இல்லை. வெள்ளையர்களே நீங்கள் இந்தியாவை விட்டு போனாலும் மദ്രാஸ் மாகாணத்தையாவது நீங்கள் ஆள வேண்டும்னு ஒப்பாரி வச்சவர் தான் இந்த ஆளு. ஆனா இவரை மதிக்காம வெள்ளைக்காரன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்த்துட்டு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். உடனே வெள்ளைக்காரனும் நம்மளை மதிக்கவே இல்லையான்னு விடுதலை அடைந்த நாளை கருப்பு நாள்னு கொண்டாடி தன்னுடைய கோமாளித்தனத்தை காட்டினால் தான் இந்த ஈவேரா. நீங்க வைக்கம் போராட்டத்துக்கு நீங்க எங்களுக்கு போராட வாங்கன்னு அங்கிருந்து கூட்டாங்கல்ல அவர் டானு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா,
ரொம்ப வீக்கா இருக்கான். வைக்கம் போராட்டம் ஈவேரா இல்லைன்னா நடந்திருக்காது. ஈவேரா தான் இந்த போராட்டத்தை நடத்தியே ஆகணும்னு கேரளத்தில் இருந்த விளிம்பு நிலை மக்கள் கேட்டுக்கிட்டதாக திராவிடர்கள் உருட்டி வச்சிருப்பாங்க. இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும், அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். திராவிட இயக்க வரலாறு புத்தகத்துல ரா நெடுஞ்செழியன் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். கேரளத்தில் இருந்த வைக்கம் என்ற ஊரில் தீண்டாமை பயங்கரமாக இருந்தது. அதை எதிர்த்து போராட்ட குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதில் ஜார்ஜ் ஜோசப், கேசவமேனன், டி.கே. மாதவன், நீலகண்டன் நம்பூதிரி ஆகியோர் இருந்தார்கள். போராட்டம் ஆரம்பித்ததும் 19 தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. கேரள சிறையில் இருந்தபடியே இவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ராமசாமியை வைக்கம் போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்துங்கள், நீங்கள் தலைமை ஏற்றால்தான் கேரளத்துடைய மானமும் எங்களுடைய மானமும் காப்பாற்றப்படும்னு ஜார்ஜ் ஜோசப்பும் நீலகண்டன் நம்பூதிரியும் ஈவேராவுக்கு கடிதம் அனுப்புனாங்கன்னு நெடுஞ்செழியன் எழுதியிருக்காரு. உண்மை என்னன்னா, மானம் காப்பாற்றப்படும், மானம் கப்பலேற்றப்படும்லாம் அவங்க எழுதவே இல்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து போராட்டத்தில் கலந்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மறுநாளே ஈவேரா வைக்கத்துக்கு வந்து ஈழவ தீண்டத்தகாத மக்களை ஒன்று சேர்த்து வைக்கம் வீதியில் நடக்க ஆரம்பித்ததும் உடனே அவரையும் அவர் கூட இருந்தவங்களையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கடுத்து நாகமையும் கண்ணம்மாள் போன்ற பெண்கள் அடுத்த நாள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களையும் கைது பண்ணாங்க. 1 மாசம் கழிச்சு ஈவேராவை விடுதலை பண்ணாங்க. மறுபடியும் வைக்கம்ல போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போனதால ஈவேராவை மறுபடியும் 30 நாள் சிறையில் வச்சாங்க. 1925ஆம் ஆண்டு காந்தி திருவிதாங்கூர் அரசரிடமும் அரசியிடமும் பேசினதால அவங்க இனி தீண்டாமை கருதாமல் வைக்கம் கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் யார் வேண்டுமானாலும் நடக்கலாம்னு ஆணைய பிறப்பிச்சாங்க. இதுதான் மக்களே நடந்த வரலாறு. வைக்கம் போராட்டம் நடந்து 60 வருஷம் கழிச்சு 1985ஆம் ஆண்டு துக்ளக் இதழில் வைக்கம் சத்தியாகிரகம் சில உண்மைகள்னு கட்டுரை வெளிவந்ததும் திராவிடர் கழகத்தோட பொதுச் செயலாளர் வீரமணி மறுப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் வரலாறு மறைக்கப்படும் உண்மைகளும் கரைபடிந்த அத்தியாயங்களும்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல ஈவேரா இல்லைன்னா வைக்கம் போராட்டமே நடந்திருக்காதுன்ற அளவுக்கு ஏகப்பட்ட கதைகளை அதுல உருட்டி வச்சிருக்காரு. 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? உண்மையிலேயே ஈவேராவுக்கும் வைக்கம் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னு இனி நாம பார்க்கலாம். சி. ஐயாமுத்து எழுதிய எனது நினைவுகள் நூலில் நானும் நாயக்கரும் மோட்டார் பைக்ல திருவிதாங்கூர் முழுசா பிரயாணம் பண்ணோம். நாயக்கர் கையில எப்பவுமே பாரதியாரின் பாட்டு புத்தகம் இருந்துட்டே இருக்கும். பைக்ல போயிட்டு இருக்கும் போதே அவர் வாழ்க செந்தமிழ், வந்தே மாதரம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுன்னு அவர் உறக்க பாடிட்டே வருவார்னு குறிப்பிட்டிருக்காரு. ராமசாமி வந்தானா? தி 100 இயர்ஸ் ஆஃப் இந்துல ஈவேரா தன்னோட தொண்டர்கள் எல்லாரையும் பாரதியாரின் பாடல்களை பாடச் சொல்லி உத்தரவிட்டதாகவும் செய்தி வந்திருக்கு. எப்பனே சொல்லவே இல்ல. ஆனா ரா நெடுஞ்செழியன் எழுதின புத்தகத்துல பாரதி பாடல்கள் பற்றிய குறிப்புகள் இல்ல. வீரமணி புத்தகத்துல பாரதி பாடல்கள் பற்றிய குறிப்புகள் இல்ல. சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர் புத்தகத்திலையும் பாரதி பாட்டு பற்றிய குறிப்புகள் இல்ல. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இருக்குடா. கவிஞர் கருணானந்தம் எழுதிய தந்தை பெரியார் வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலையும் பாரதி பாட்டு பற்றிய செய்திகள் இடம்பெறவே இல்லை. போடலையே. சின்ன குத்தூசி எழுதிய காந்தியடிகள் கட்டளைப்படி நடந்ததா வைக்கம் போராட்டம் என்ற நக்கீரன் கட்டுரையிலும் பாரதி பாட்டு பற்றிய குறிப்புகள் இல்லை. இல்லைங்களே. திருமணம் கடந்த உறவுல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எராமிசை எழுதின பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் புத்தகத்திலையும் பாரதி பாடல் பற்றிய குறிப்புகள் இடம்பெறவே இல்லை. போடவே இல்லை. மங்கள முருகேசன் என்ற ஆய்வாளர் மட்டும்தான் ஈவேரா எப்பேற்பட்ட பாரதியார் ரசிகர்னு குறிப்பிட்டிருக்காரு. பாரதியார் மேல பின்னாட்களில் ஈவேராவுக்கும் திராவிட கோஷ்டிக்கும் பயங்கர வெறியும் பொறாமையும் வர காரணம் பாரதியார் என்ற மாமனிதன் இந்த திராவிட நடிகர்கள் அரசியலுக்காக பேசின பெண் விடுதலை, சமூக நீதி பற்றியெல்லாம் ஈவேரா கூத்தடிக்கும் காலத்துக்கு முன்பே பாரதியார் என்ற மாமனிதன் பேசியிருக்காரு. இதனாலேயே பாரதியார பாப்பான்னு முத்திர குத்தி சாதி வெறுப்பை அவர் மேல வளர்த்து வந்திருக்காங்க இந்த திராவிட கோஷ்டிகள், குறிப்பா ஈவேரா. போராட்டம் நடத்தினா அவர் திரும்பி வர வைக்கிறதுக்கு எத்தனை பல்டி அடிச்சாங்க இந்த காங்கிரஸ்ல. ராஜாஜி சொல்றாரு இங்க நிறைய வேலை இருக்கு தமிழ்நாட்டுல, இங்க வந்து பாருங்க முதல்ல, நீங்க என்ன அங்க பண்றீங்க அப்படிங்கிறாரு. வைக்கம் போராட்டத்தை நிறுத்த காந்தியும் ராஜாஜியும் பிராமணர்களும் தீவிரமா முயற்சி பண்ணாங்கன்னு நம்ம கிட்ட இந்த திராவிட கோஷ்டிகள் கதை கலந்து வச்சிருக்காங்க. உண்மை என்னன்னு நாம இப்ப பார்ப்போம்.
வைக்கம் போராட்டத்தில் ஈவேரா கலந்துக்கிட்டதால இவரை சிறையில் வச்சாங்க. அப்ப ராஜாஜி திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட நீங்க ஈவேராவையும் ஜார்ஜ் ஜோசப்பையும் சாதாரண கைதி போல நடத்துவது சரியில்லைன்னு கடிதம் எழுதி அனுப்புனதும் ஸ்பெஷல் கிளாஸ் சிறைக்கு அவங்க 2 பேரையும் மாத்தினாங்க. அடுத்து ராஜாஜியும் சீனிவாச ஐயங்கரும் வைக்கத்துக்கு போய் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த ஊக்குவிச்சாங்க. திருவிதாங்கூர் முழுக்க அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏகப்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களையும் இந்த போராட்டத்தில் கலந்துக்க வச்சாங்க. இதை விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலில் ஐயா மாப்போசி என்ற தமிழர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா ராஜாஜி பார்ப்பான் அவர் இந்த வைக்கம் போராட்டத்தை எதிர்த்தார்னு ஒரு சமூகத்து மேல எவ்வளவு வெறுப்போட வரலாற்றையே திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வரலாற்றை திரிச்சு வச்சிருக்காங்க இந்த திராவிடர்கள். வைக்கம் போராட்டத்தில் ஈவேரா கூடவே இன்னொரு தலைவரான TR கிருஷ்ணசாமியும் கைதானாரு. ஆனால் திராவிட கோஷ்டி இவரை பற்றி எந்த இடத்துலையும் பேசினதோ குறிப்பிட்டதோ கிடையாது. காரணம் என்னன்னா அந்த போராட்டத்தில் ஈவேரா மட்டும்தான் கைதானார் அப்படின்ற மாதிரியான ஒரு போலி பிம்பத்தை நம்ம கிட்ட காட்டிட்டாங்க. இந்த வைக்கம் போராட்டம் முழுக்க காங்கிரஸ் தலைமையில் நடத்தப்பட்டுச்சு. அதில் தீண்டாமை கூடாதுன்னு சொன்ன நிறைய பிராமணர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் மக்களே உண்மையான வரலாறு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த பிராமண சமுதாயமும் தீண்டாமையை ஆதரிக்குதுன்னு இவங்க அரசியல் பண்ணிட்டு வராங்க. வைக்கம் போராட்டம் பற்றி தேசபக்தர் நெல்லை ஜெபமணி துக்ளக்ல 1985ஆம் ஆண்டு கட்டுரை ஒன்று வெளியிடுறாரு. அதுல வைக்கம் போராட்டம் முடிஞ்சதும் அடுத்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து விலகினார் ஈவேரா. அப்படி விலகியதும் சென்னையில் மந்திரி சபை அமைத்திருந்த தென்னிந்திய நில உரிமை சங்கத்தோடு அவர் சேர்ந்து கொண்டார். ஈவேரா தீண்டாமை மேலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலும் உண்மையான அன்பு வைத்திருந்தால் தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கோ அல்லது வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கோ மந்திரி சபையில் இடம் தர வேண்டும்னு அவர் ஏன் பேசல? தீண்டாமை ஒழிப்பை ஏன் இவர் சட்டமாக்க கூட முன்வரலன்னு ஈவேரா கிட்ட இவர் கேள்வி எழுப்பினாரு. ஆனா அதற்கான பதில் இன்னி வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. சொல்லுங்க. ஆனால் ஈவேராவும் அவர் கோஷ்டியும் யாரை பார்ப்பான் ஆரியன் மந்தேரின்னு சொன்னாங்களோ அந்த ராஜாஜி 1937 சென்னையோட பிரதம மந்திரியானதும் முதல் வேலையாக தீண்டாமை ஒழிப்பு கொள்கையை சட்டப்பூர்வமாக்கி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த திரு முனுசாமி பிள்ளை என்பவரை மந்திரியாக நியமிச்சாங்க. ஆனால் நாமெல்லாம் ராஜாஜியை என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிராமண அரக்கன் கொடூரமானவன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே யார் கொடூரமானவன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு தமிழ் மக்களே? உண்மையாவே யார் ஒரிஜினல் ஆரியன்னு இந்த நிகழ்வுக்கு அப்புறமும் உங்களுக்கு தெரியலன்னா தமிழ் இனத்தை கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது. இவங்களுடைய அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆரியமும் ஆரியர்களும் வடுக இனத்தவர்களேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். சிவா நடந்த பள்ளிக்கூடத்துல பிராமண பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, மத்த பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு. படிச்சுக்கிட்ட போய் ஓமந்தூர் ராமசாமி சொல்றாங்க சாப்பாடு போடுறாங்க. அந்த ஊசி போற ஜோக்கெல்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம் சார். இந்த குருகுலம் சாப்பாடு விஷயம் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். அதை பற்றி நம்ம தனியாகவே வீடியோ போடலாம். அதில் இன்னும் நிறைய தகவல்கள், அந்த காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது பற்றிய தகவல்களை நாம் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஈவேரா எப்பவும் போல வெளிவேஷத்துக்காக சாதி ஒழியணும்னு காங்கிரஸில் இருந்தப்போ நடித்தார். ஆனால் இதை காங்கிரஸில் இருந்த பிராமணர்கள் ஏற்றுக்கல. காங்கிரஸ் பயங்கரமா காந்தி பெரியார் எப்ப பயதான் நினைக்கிறீங்க? கள்ளுக்கடை கூடாதுன்னு சொல்றாரு காந்தி. சொன்ன உடனே பெரியார் ஒருத்தர் தான் சொந்தமா வச்சிருந்த 5000 மரத்தை வெட்டுறாரு ராத்தியா. அவருடைய வேகத்தை கண்டுதான் காங்கிரஸ் பயந்து. சாதியை ஒழியணும்னு நினைச்ச ஈவேரா நல்ல மனுஷனா இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஏற்றத்தாழ்வு கருதாத கட்சியை உருவாக்கி இருக்கணும். இல்லைன்னா அப்படி ஒரு கட்சியில இவர் போய் சேர்ந்திருக்கணும். அதானே உலக வழக்கம். ஆனா இவர் முதலாளித்துவம் மற்றும் வெள்ளையனுக்கு ஜால்ரா போடுற ஏழைகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராகவே இருந்த நீதி கட்சியில போய் தஞ்சம் புகுந்தாரு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நீதி கட்சிக்கு போய் தன்னுடைய தீண்டாமை ஒழிப்பு பற்றியும் சமதர்ம கொள்கையை பற்றியும் எழுதி தீர்மானம் போட சொல்றாரு. ஆனா நீதி கட்சி பணக்காரர்களின் தலைமையில் பணக்காரர்களுக்கு மட்டுமே இயங்கும் கட்சியா இருந்துச்சு. அது இவருடைய தீர்மானத்தை தூக்கி குப்பையில போட்டுடுச்சு. அது ஒண்ணு இல்ல, இதனால கோபப்பட்டு நீதி கட்சியிலிருந்து விலகிருப்பாருன்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டும் இல்லை, அப்போ அவர் கூட இருந்த எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஆனால் தன்னோட கொள்கையை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு இவர் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஈவேராவை சிங்காரவேலர் கழுவி ஊத்துனாரு. ஈவேராவின் இந்த செயல் கோழைத்தனம்னு சொல்லிட்டு தோழர் ஜீவாவும் ராகவனும் நீலாவதியும் வல்லத்தரசும் ஈவேரா கிட்ட இருந்து விலகி சுயமரியாதை சமதர்ம கழகம்னு தனிக்கழகத்தை ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கள்ளுக்கடையை ஒழிக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போதே ஈவேரா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மன்னன் திவாகர் மாதிரி காங்கிரசின் கவனம் இவர் பக்கம் திரும்பணும்னு 5000 மரத்தையும் வெட்டி தள்ளினாரு. இதை பார்த்த காந்தி பயப்பட்டாரு, உண்மையாவே பயப்பட்டாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை ஒருத்தனால செய்ய முடியுதுன்னா அவனுடைய மனநிலை சரியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த விதத்துல பயந்தாரு. கருப்பழனியப்பன் சொன்ன மாதிரிலாம் அவர் பயப்படவே இல்லை.
வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். கொஞ்சம் இரு. ராஜாஜி சொல்றாரு இங்க நிறைய வேலை இருக்கு தமிழ்நாட்டுல, இங்க வந்து பாருங்க முதல்ல, நீங்க என்ன அங்க பண்றீங்க அப்படிங்கிறாரு. யாகம் நடத்துனாங்க, யாரு பெரியார் செத்து போகணும்னு. அந்த யாகத்தின் விளைவாக யார் செத்தா அப்படின்னா திருவிதாங்கூர் மகாராஜா செத்து. மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யா. ராஜாஜி தான் திருவிதாங்கூர் மன்னருக்கு கடிதம் எழுதினாரு. அதுவும் போராட்டத்தை தடுக்க இல்ல, ஈவேராவை நல்ல வசதியோட பாத்துக்க சொல்லி தான் அவர் கடிதம் எழுதி அனுப்புனாரு. ஆனா இந்த கருவாயன் இஷ்டத்துக்கு உட்காந்து உருட்டிட்டு இருக்காரு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. ஈவேரா சாகணும்னு யாகம் நடத்தினாங்கன்னு சொல்றதெல்லாம் பியோர் திராவிட பொய்கள். அது பற்றிய குறிப்புகள் வரலாற்றுல கிடையவே கிடையாது. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இது மாதிரியான நிகழ்வு வரலாற்றுல நடக்கவே இல்லை. கருவாயன் இஷ்டத்துக்கு மைக்கும் மேடையும் கிடைச்சிடுச்சுன்னு போய் பேசிட்டு இருக்காப்ல. கோயிலுக்குள்ள கூட போராட்டம் நடத்துவீங்கன்னா கண்டிப்பா நடத்துவேன், இது அனுமதிங்க. ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்து அந்த போராட்டத்தை அறிவிக்கிறேன். இடத்துல பெரியார சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க காந்தி தலைமையில. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அதாவது வாழ்நாள் முழுமைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் சக மனிதனை மதிப்பதை சொல்லாம செஞ்சு காட்டார் பாருங்க. வாழ்க்கையில எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பண்பு. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஷானவாஸ் ஷாலினி ஒண்ணா, ஷானவாஸ் கிரேட்டான ரொம்ப கிரேட் இல்ல. ஷானவாஸ் பேசுவார் அப்படின்னா மனுஷன் பார்த்த உடனே பிரச்சனை இருக்கானா இல்லன்னு கண்டுபிடிக்கிறாள் ஷாலினி. பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. பெரியார் தன் சொந்த காசுல வார்டு கட்டி கொடுத்திருக்காரு, இன்னொருத்தர் கூட கட்டி கொடுத்திருப்பாரா இருக்கும். என்னடி சொல்றேன்? பெண்கள் சகமானவர்கள், அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாம் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் அவங்க எங்களுக்கு ஈக்குவல்னு சொல்றதுக்கு ஒரு தலைவர் கிடையாது. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? ஈவேரா தன்னுடைய சுய லாபத்திற்காக அரசியலுக்கு வருவதற்கு முன்பே, ஈவேராவுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பாரதியார் என்ற மாமனிதன் பெண்களுக்காக குரல் கொடுத்தவர். அவர் அளவுக்கு பெண்களுக்காக வெளிப்படையா பேசின ஆள் வேற எவனுமே கிடையாது அந்த காலத்துல. ஈவேராலாம் பாரதியார் முன்னாடி ஒரு ஆளே கிடையாது மக்களே. இதுதான் 100% ஃபேக்ட். இதை ஏத்துக்க முடியாததால தான் வடுகை இனம் பாரதியாரை பாப்பான்னு சொல்லி இன்னி வரைக்குமே அவரை அவமதிச்சுட்டு வராங்க. இது இந்த திராவிட மண்டலம் குன்றிய பிறவிக்கும் நல்லாவே தெரியும். ஆனா வழக்கம் போல போய் பேசிட்டு சுத்துறாங்க. தாய்க்கிழமை நீளமா பேசாத மூச்சு வாங்க. இந்த காலகட்டத்துல பெரியார் தான் அந்த ஆல்பா இருந்தாரு. அப்ப நிறைய ஆல்பா இருக்கலாம், ஆல்பாக்கெல்லாம் ஆல்பா ஒரு ஆல்பா இருந்தாருல்ல இவரா. ஆமாங்க. ஏன்னா அவரு பெரிய மைனர் வேற, அவர் நிறைய இடத்துல அவருக்கு பெண் சிநேகிதிகள்லாம் இருந்த இளமை காலத்துல அப்படி இருந்தவர். அவரு இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த மிகப்பெரிய உலக சாதனை மாதிரி இந்த மனநலம் குன்றிய கிரிப்டோ சொல்லிட்டு வராங்க பாருங்க. குச்சமே இல்ல. பெண்களோட பிரச்சனையை அவர் தன் பிரச்சனையா நினைக்கிறாரு. மத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமா உணர்றாரு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஈவேராவால மத்தவங்க கஷ்டப்பட்டாங்களே ஒழிய ஈவேராவால யாருமே சந்தோஷப்படல. எக்ஸப்ட் வெள்ளைக்காரர்களையும் ஜமீன்தார்களையும் அவர் வேறு விதத்தில் சந்தோஷப்படுத்தினாரு. என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அவரு தமிழை காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்றாரு. நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ங்க. நான் 7வது பாஸ்ங்க. நீ SSLC ஃபெயிலுங்க. ஈவேராவுக்கு எழுத்தறிவும் மொழி அறிவும் அறவே கிடையாதுன்னு தமிழ் புலவர் பெருஞ்சித்திரனார் ஏற்கனவே துப்பிட்டு போயிருக்காரு. மொழியறிவே இல்லாத ஒருத்தர் தமிழ் மொழியை ஆபாசமா பேசிட்டு போயிருக்காரு. அதையும் கேட்டுட்டு அவரை அறிவாளின்னு தமிழ்நாட்டு பிறவிகள் சிலர் இன்னி வரைக்குமே கொண்டாடிட்டு வராங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. பெரியார் மாத்தின ஸ்கிரிப்டுக்கு தான் அடிக்குது. எழுத்து சீர்திருத்தம் மரியாதை கேட்டுக்கோ தெரிஞ்சுக்க உனக்கு. விட்டா வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க. எப்பேற்பட்ட ஈன புத்தி பாருங்க இந்த ஆயாவுக்கு. படிப்பறிவே இல்லாதவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாராம். தமிழ் எழுத்துக்களை மாற்றி வடிவமைத்தோன் வேணா நாம சொல்லிக்கலாம். சீர்திருத்தம் பண்ற அளவுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே பண்டைய கால தமிழர்கள் தவிர வேற யாருக்கும் அறிவும் அருகதையும் ஞானமும் கிடையவே கிடையாது. ஈவேரெல்லாம் படிப்பறிவே இல்லாத பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒழுக்கம் நாணயம் பண்பாடு உடல் சுத்தம் நாவடக்கம் வாக்கு சுத்தம்னு மனிதனுக்கு உண்டான அடிப்படை நற்பண்புகள் எதுவுமே இல்லாத பிறவிதான் இந்த ஈவேரா. திருமணத்தை நோக்கியும் சில பேரை கேள்வி எழுப்புறாங்க. சார் அல்ல சார், அது சும்மா பொறாமையில சொல்றாங்க சார். ஈவேராவோட 2வது திருமணம் பத்தி கேட்டதும் அது பற்றி எதுவுமே பேசாம வேற பக்கம் போயிட்டாரு பாருங்க நம்ம கருவாயன். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஆக மொத்தம் வடுக பிராமணர்களும் வடுக கிரிப்டோக்களும் வடுக பச்சை சங்கிகளும் சேர்ந்து தமிழர்களை ஆரியம் பார்ப்பனியம்னு நல்லா ஏமாத்திட்டு வராங்க. ஆனா இது தமிழ்நாட்டு தற்குறிகளுக்கு இன்னுமே புரியல. குறிப்பா தமிழ் தேசியம் பேசுறவங்களும் இன்னுமே ஆரியம் ஆரியம்னு இவங்களுக்கு வலு சேர்த்துட்டு வராங்க. ரசிகர்கள் சாப்பாடு போடுவேன் பாரு, இதுவரையும் போடல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வேன் பாரு, இதை செய்யல. ரஜினி தமிழர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. சரி, ஈவேரா மட்டும் என்ன பண்ணாரு? தமிழர்களுக்கு அவரும் ஒன்றும் பண்ணவே இல்லையே. உன்ன மாதிரியான தற்குறிகளை உருவாக்கிட்டு போனதுதான் ஈவேரா பண்ண மிகப்பெரிய சாதனை. எம்ஜிஆர் யாரு சார்? திராவிட ஆட்சி இல்லையா? எம்ஜிஆர் திராவிட ஆட்சியை தந்தாராம். எத்தனை வருஷம் ஈவேரா ரசிகர்களை கூப்புல உட்கார வச்சாருன்னு படிடா ஆடு அமீர்.
பேசாதடா படிக்காத தற்குறிப்பில்லை. நீங்க உங்க வாழ்நாள் ஆளுஷாரவச நம்பி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல கூப்பிடுவாங்களா, அமீத கூப்பிடுவாங்களா? பச்சை சங்கிகளை எப்படிடா ஆர்எஸ்எஸ் கூப்பிடுவாங்க? இந்த தீவிர மதவெறி பச்சை சங்கிகள் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுப்பாங்களா? ஃபர்ஸ்ட்டு முதல்ல அதை நீ கேட்டியா? அதை கேட்காம ஆர்எஸ்எஸ் வந்து இவங்களை ஏற்றுக்கணுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் இங்க வந்து பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லல, பெரியாரை எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லல. எந்த கருத்தின் அடிப்படையில சங்கிகள் அம்பேத்கரை ஏற்கிறார்கள், எந்த கருத்தின் அடிப்படையில பெரியாரை எதிர்க்கிறார்கள் சொல்லுங்க. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. தன்னோட மதவெறியை இந்த ஆடு அமீர் எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க மக்களே. சங்கிக்கலாம் இவனை இது மாதிரி யாராவது சொன்னா இந்நேரம் குய்யோ மூரோன்னு ஒப்பாரி வச்சு ஐயோ சிறுபான்மையினரை இப்படி பேசுகிறார்கள்னு இந்த கஞ்சா குடிக்கி கத்திருப்பான். போதை மருந்து விற்கிற நாய் இது. என்ன செல்வம் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு? அதே அம்பேத்கர் தான் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் இந்தியனாக தன்னை நினைக்க மாட்டார்கள்னு சொல்லியிருக்காரு. ஈவேரா பாப்பானுக்கு பயந்து இஸ்லாமியர்களை உள்ளே விட்டு விட்டோம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்த ஆடு அமீர் என்ன சொல்லுவான்? அந்த நம்பிக்கையை தான் பின்பற்றேன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அப்படி இருக்கா உங்ககிட்ட ஏதாவது? அடே ஆடு, அம்பேத்கர் ஈவேராவை கலாச்சது கூட தெரியாம இங்க வந்து பேசிட்டு இருக்கியாடா தற்குறி. நீ ஒரு பொறுக்கிடா. அண்ணன் பிரபாகரனாக இருக்கட்டும், அவர் சொன்னாரா பெரியார தமிழில உங்க அந்த அந்த விஷயத்துக்கு புலிகளுக்கு. டேய் ஆடு, ஈழத்தை மொத்தமா புதைக்க யார் ஆதரவா இருந்தது? ஈழப்போர் முடிஞ்சு கொத்து கொத்தா தமிழர்கள் இனவழிப்பு நடக்கும்போது கையில பூங்கொத்தோட யார் போனதுன்னு உலகத்துக்கே தெரியும். மதவெறி பச்சை சங்கி மேடை கிடைச்சிருச்சுன்னு இஷ்டத்துக்கு உருட்டி வச்சிருக்கான் மக்களே இந்த கஞ்சா குடிக்கி. அம்பேத்கர் ஒருத்தர் இருக்காரு வடநாட்டுல, அவரை வந்து என்னோட தலைவனா ஏத்துக்கிறேன்னு சொன்னவர் தந்தை பெரியார். ஈவேராவே 4வது ஃபெயிலான வடுக இனத்தின் போலிபிம்பம். இந்த போலிபிம்பம் அம்பேத்கர் தலைவராக ஏத்துக்கிட்டாராம். அதுக்கு பரந்த மனசு வேணுமா? அம்பேத்கர் வெள்ளைக்காரனுடைய கையாளு, ஈவேராவும் வெள்ளைக்காரனுடைய கையாளு. இதுல இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா படிப்புல மட்டும் அம்பேத்கர் அளவுக்கு ஈவேராவை ஒப்பிடுறது கல்விக்கே கேவலம். இவங்க ஈவேராவை பெரிய ஆளா காட்ட புடின் கூட ஒப்பிட கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட பயங்கரமான தில்லாலங்கடி தான் இந்த திராவிட கோஷ்டிகள். ஈவேரா அம்பேத்கர் 2 பேருமே தமிழர்களுக்கு தேவையில்லாதவங்க. 2 பேருமே வெள்ளையனின் தீவிர விசுவாசிகள். முழுக்க முழுக்க வெள்ளையனுடைய ஐடியாலஜியை இந்தியர்கள் மீது திணிச்சு இன்னை வரைக்கும் பாகுபாடுகளோடு சண்டைகளோடு இந்தியர்கள் வாழ இவங்கள மாதிரியான சுயநலத்திற்காக செயல்பட்ட ஆட்கள் தான் காரணம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய சக தமிழர்களுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த உலகத்தில் இருக்க எந்த புத்தகத்தை வேணாலும் படிச்சிடலாம். ஆனால் ஈவேரா வரலாறையும் திராவிட வரலாறையும் படிக்கவும் அது சம்மந்தமாக பேசுகிறவங்களுடைய பேச்சை கேட்டு அதை டீபங்க் பண்ணவும் இரும்பு இதயமும் துளியளவும் பகுத்தறிவில்லாத மூளையும் வேணும். இந்த மாதிரியான கொடுமைகளையும் சிக்கல்களையும் அனுபவிச்சு தான் நான் இந்த கேவலமான வரலாறை படித்து டீபங்க் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதனால தமிழர்களான நீங்க எனக்கு சிலையே திறக்கலாம், ஆனாலும் நான் அதை எதிர்பார்க்கல. அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். பட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த ஈவேரா வீடியோஸை மக்களிடம், அதாவது நம்ம தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. நிறைய தீர்மானங்கள் போடுறாரு, மாநாடு நடத்துறாரு. இப்ப பிராமணால் கஃபே இருக்க ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த சாதி அடையாளங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காரு. உணவு சமைப்பது யார் அதுல பாகுபாடு இருக்கும் போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காரு. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஈவேரா இந்த பச்சை சங்கி சொன்னது போல தமிழர்களுக்காக பயனுள்ளதா ஏதாவது பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் வேற பெரியார் வேற அப்படின்னு சொல்றது வந்து அபத்தமானது. 2 பேரும் ஒரே பார்வையில ஒரே நேர்கோட்டுல பயணிச்சிருக்காங்க. உண்மையாவே 2 பேரும் வேற வேற தாண்டா பச்சை சங்கி. அம்பேத்கர் படிச்சாரு, ஈவேரா 4ஆம் கிளாஸ் ஃபெயில். அம்பேத்கர் தினமும் குளிப்பாரு, ஈவேரா வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிப்பாரு. கிட்ட வராதீங்க, நாத்து அடிக்குது. அம்பேத்கர் ஆரியர்கள் இல்லைன்னு சொன்னாரு, ஈவேரா ஆரியர்கள் உண்டுன்னு சொன்னாரு. 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டேனே. இருந்தாலும் அம்பேத்கரும் ஈவேராவும் எந்தெந்த விஷயத்துல ஒண்ணு சேர்றாங்கன்னு பார்க்கலாம். பிராமணர்கள் பற்றி ஒரு கூந்தலும் தெரியாமலேயே இவங்களுடைய சுய லாபத்துக்காக கண்மூடித்தனமா பிராமண துவேஷம் பண்ணாங்க 2 பேருமே. கொஞ்சம் கூட கூச்ச நிச்சயமே இல்லாம 2 பேரும் வெள்ளையனுக்கு அடிமையா இருக்கிறத பெருமையா நினைச்சாங்க. அம்பேத்கரும் ஈவேராவும் வெள்ளையர்களே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு கதறினாங்க. 2 பேரும் வெள்ளையனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாமலேயே போலியான பிம்பத்தால் இந்தியாவின் தலைவர்கள்னு இன்னை வரைக்கும் போலி பிம்பங்களாவே வாழ்ந்துட்டு வராங்க. இது போன்ற பிரிட்டிஷ்க்கு சலாம் போடுற வேலைகளில் மட்டும்தான்
சொல்லணும்னா 2 பேரும் ஒரே எண்ணத்தோட இருந்தாங்க. கீழ்வன்மணி சமயத்துல நடந்ததுன்னு அங்கங்க நடந்த சில சம்பவங்களை நோக்கி அது வந்து அவருக்கு இருந்த கருத்து வேற. உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். ஈவேராவோட ரசிகர்கள் மாதிரி இந்த உலகத்திலேயே யாராலையும் கேவலமா ஒருத்தருக்கு முட்டு கொடுக்கவே முடியாது. கீழ்வெண்மணி படுகொலையப்ப சாதியை நீக்கிட்டேன், ஆணவத்தை அழிச்சிட்டேன், தீண்டாமைய ஒழிச்சிட்டேன்னு சமூக நீதி பேசினதா நடிச்சிட்டு வந்த ஈவேராவோட உண்மையான முகம் வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா இறந்தவங்க பக்கம் நிக்காம மைனர்களுக்கு முட்டு கொடுத்தாரு ஈவேரா. அப்படின்னா இந்த ஆள் எப்பேற்பட்ட கேவலமான பிரமைன்னு இந்த ஆளை தந்தைன்னும் பெரியார்னு சொல்ற தமிழர்கள் யோசிக்கணும். கீழ்வெண்மணி படுகொலையில் ஈடுபட்ட யாருமே பிராமணர்கள் கிடையாது. ஈவேரா மொழியில் சொல்லணும்னா அவங்க எல்லாருமே சூத்திரர்கள். சாதி வெறி பிடிச்ச ஈவேராவோட வடுகை இனமான கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை தூக்குல போடுன்னு திமுக கிட்ட போராடாம கீழ்வெண்மணி மக்களுக்காக போராடிய கம்யூனிஸ்ட் கட்சியினரை கைது பண்ணணும், அந்த கட்சியவே முடக்கணும்னு தன்னோட வடுகை இனத்தை காப்பாத்த இனவெறியோட அமெரிக்கால கொடி பறக்குது, ரஷ்யாவில் கொடி இறங்குதுன்னு கதையெல்லாம் விட்டு அறிக்கையை வெளியிட்ட இந்த ஈன பிறவிய தமிழர்கள் யாராவது தந்தைன்னு சொன்னா உங்க பிறப்புல கண்டிப்பா தவறு இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து நீங்க எல்லாருமே மனநல மருத்துவரை பாருங்க. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு. பெரியார் இஸ்லாமியர்கள் மேல கோவப்பட்டது எதனாலன்னா இவங்க ராஜாஜிக்கு துணை போறாங்களே. இஸ்லாம்ல முகமதியர்களின் ஆட்சி காலத்திலேயே எவ்வளவு சாதிகள் இருந்ததுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இப்பவும் சொல்றேன். AF இமாம் அலி என்ற இஸ்லாமியர் எழுதிய சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அமாங் முஸ்லிம் ஹிந்து கம்யூனிட்டிஸ் என்ற புத்தகத்தில் எவ்வளவு சாதி பிரிவுகள் இருந்ததுன்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் முகலாயர்கள் காலத்திலேயே எவ்வளவு இருந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஷானவாஸ் போன்ற மதவெறி தற்குறிகள் இதையெல்லாம் தெரிஞ்சும் பேச மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் தமிழர்களுடைய கடவுள் பக்தியை அழிக்கணும், தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி ஊரையா மாத்தணும். ஷானவாஸ் முட்டு கொடுக்கிற அம்பேத்கர் தன்னோட பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகத்தில் எத்தனை சாதிகள் இஸ்லாம்ல இருக்குன்னு எழுதியிருக்காரு. ஆனா ஈவேரா இஸ்லாமியர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து கூல கும்பிடு போட்டு இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுத்து இந்து மதத்தை இகழ்ந்தே வாழ்ந்து வந்தார். இவரையெல்லாம் மனுஷனாவே கருதக்கூடாது, அம்பேத்கரோட ஒப்பிடவும் கூடாது. இதுல தலைவன்னு கொண்டாடுறதெல்லாம் கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இந்துக்கள் இழிச்சவாயனுங்க, அவனுங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு ஈவேராவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் வம்பிழுக்க நினைச்சு குடியரசு இதழில் 14/10/1928 ஆண்டு பர்தா முறையை ஒழிக்க வேண்டும்னு வெளியிடுறாரு ஒரு கட்டுரையை. 3/3/1929 இஸ்லாமும் சுயமரியாதை இயக்கமும்னு கட்டுரை வெளியிட்டாரு. அதுல இஸ்லாத்துக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன சம்பந்தம்னு எழுதியிருந்தாரு. 4/11/1928 பர்தாவின் அநியாயம்னு MS உசேன் என்ற இஸ்லாமியரே எழுதின கட்டுரை வெளிவந்ததும் இஸ்லாமியர்கள் சும்மா இருப்பாங்களா? முஸ்லீம் லீகை சேர்ந்த திருச்சி கலிபுல்லா சுயமரியாதை இயக்கத்தினர் தமிழகத்து முஸ்லீம்களின் ஆதரவை பெறணும்னா கடவுள் மறுப்பு பேசாம மூடிட்டு இருக்கணும்னு வெளியிட்டாரு. திராவிட இனக்கொள்கையை முஸ்லீம்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தாருல் இஸ்லாம் இதழில் தாவூத் ஷா எழுதினாரு. இதோட நிறுத்தாம தஞ்சை மாவட்டத்துல சில இடத்துல சுயமரியாதை இயக்கத்தினரை போட்டு வெளுத்து விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஈவே ராமசாமி நாயக்கர் பயந்து போய் இஸ்லாம் தான் இனமருந்து, நபிகள் என்னுடைய கனவில் வந்தார்னு குப்புறப்படுத்து இஸ்லாம் மதத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு கடைசி வரைக்கும். இப்ப புரியுதா மக்களே, ஷானவாஸ் போன்ற எக்ஸ்ட்ரீம் மதவெறியனுங்க ஈவேராவுக்கு ஏன் துதிப்பாடிட்டு வராங்கன்னு. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. உண்மையை சொல்லணும்னா இஸ்லாமியர்கள் கூட அவங்க மதத்தை பத்தி அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. ஈவேரா பேசினதையெல்லாம் இஸ்லாமியர்கள் படிச்சாலே சிரிச்சிருவாங்க. ஏன்னா கொஞ்ச நெஞ்ச முட்டு கிடையாது, அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சிருக்காரு ஈவேரா. எந்த காலத்திலயும் அவருக்கு வந்து அதுல ஒரு முரண்பாடு இல்ல. பெரியார் அவர் தொடங்கின பயணத்துல இறுதி வரைக்கும் எந்த முரண்பாட்டையும் பார்க்க முடியாது. அந்த பகை யார், எதிரி யார் அப்படிங்கறதுல எல்லா கட்டத்திலையும் ஒரே நிலைப்பாட்டுல உறுதியா நின்றுருக்காரு. இந்த உலகத்திலேயே நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, விடிஞ்சா போச்சுன்னு டபுள் டக்கர் நாராயணனா வாழ்ந்த மிக கேவலமான பிறவினா அது ஈவேரா மட்டும்தான். இவருக்கு இதான் வேலை. செயல்பாடுகளை பார்த்தால் பெரியார் மற்ற தலைவர்களை விட பெரியாருடைய செயல்பாடு பழனியப்பன் சொன்னது போல முன்னாடிதான் இருந்திருக்கு. எல்லாரும் தேடி போயிருக்காங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஆடுதடவி அமீர் சொன்னது போல ஈவேராவின் செயல் LGTV ST+ லிவின் யார் கூட வேணா மேயலாம், எப்ப வேணா ஊர் சுத்தலாம், பெத்தவங்களை மதிக்க தேவையில்லை,
பாரம்பரியத்தை எல்லாம் தூக்கி போடு, நீ எப்படி வேணா திரி அப்படின்ற விஷயத்துல மட்டும்தான் முன்னோக்கி போயிருக்கு. சமூகம் நல்லா இருக்க எந்த கருத்தையும் ஈவேரா சொல்லவே இல்லை. சொன்னது பூராவுமே கேவலமான விஷயங்கள் தான். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். பெண்களிடத்துல ஆழமா பெரியார் உள்ள போயிருக்க. இன்னைக்கு படித்த வேலைக்கு போற பெண்களிடத்துல அவங்க கிட்ட இருந்து நீங்க பெரியாரை அகற்றிடவே முடியாது. நான் ஆழமா நம்புறேன். ஆடு தடவி அமீர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, படிச்ச 90% தற்குறி பெண்கள் ஈவேராவை பத்தி ஒரு பேஜ் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. திராவிட கோமாளிகள் பேசினதை உண்மைன்னு நம்பி வாழ்ந்துட்டு வராங்க. என்னைக்கு ஒரு பெண் உண்மையாவே ஈவேரா பேசினதையும் எழுதுனதையும் படிக்க ஆரம்பிக்கிறாளோ அன்னைக்கு அந்த பெண் ஈவேராவை ஒரு மனுஷனா கூட மதிக்கவே மாட்டா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. பெண்கள் ஈவேராவை பத்தி படிக்காத வரைக்கும் தான் திமுகவுடைய உருட்டுகள் செல்லுபடியாகும். நாங்கெல்லாம் உஷாராயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அனுபவிக்கிற நிறைய விதமான அவங்க ரொம்ப ஈஸியா டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிற நிறைய சலுகைகள் நிறைய உரிமைகள் ஆக்சுவலி பெரியாரால முன்வைக்கப்பட்டது. இவன் என்ன பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவியா? நான் கேக்குறது பதில் இவங்கிட்ட சொல்றேன். படிப்பு மட்டுமே ஒருத்தவங்கள அறிவாளி ஆக்காதுன்னு மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த ஷாலினியை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட சூடு சுரணையே இல்லாம தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட வடுகை இனம் மட்டுமே நல்லா இருக்கணும்னு வாழ்ந்த ராமசாமி நாயக்கர் இப்ப நாம அனுபவிக்கிற பல நல்ல விஷயங்களுக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தார்னு இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கிரிப்டோ தற்குறி சொல்லுது. இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு செல்போன் ஒன்னு வரும், வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஒன்னு இருக்கும் அப்படிலாம் அவர் சொல்றாரு. சும்மா ரெடி ஏட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. ஈவேரா 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம் செல்போன் வரும், வைஃபை வரும்னு. இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பைத்தியம் உண்மையாவே படிச்சுதான் பட்டம் வாங்குச்சா இல்ல போலி சான்றிதழ்ல ஊரை ஏமாத்திட்டு சுத்துதான்னு எனக்கு சத்தியமா தெரியல. சோறுதான் தம்பியா இல்ல வேற ஏதாவது தம்பியா? ஐன்ஸ்டீன் பிறந்த அதே வருஷம் தான் பெரியார் பிறந்திருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து சயின்டிஸ்ட். இவர் வந்து திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு சாதாரண பையன் தான். அதே லெவலுக்கான சயின்டிபிக் திங்கிங் அவருக்கு இருந்திருக்கு. அடிச்சனா வாயில் நுர கிளம்பிடும். ஐன்ஸ்டைன் பிறந்த வருஷத்துல ராமசாமி பிறந்ததால ராமசாமியும் விஞ்ஞானியா. ஆனால் 2 பேரும் ஷாலினி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் ஒத்து போவாங்க. அது என்னன்னா, ஐன்ஸ்டைனும் ஃப்ராடு தான், ராமசாமியும் ஃப்ராடு தான். ஈவேராவை பற்றி புக்கா கேவலமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஆனால் அது எதையுமே வெளியில் சொல்லாமல் ஈவேரா பண்ணாததையெல்லாம் அவர் இனிஷியல் போட்டு திருட்டு வேலை பண்ணுற திருட்டு ஈனப்பிறவி தான் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட கிரிப்டோ. பேசவே தெரியல. இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலங்களும் மாநிலம் முழுவதும் கொண்டாடும் ஒரு ஆன்மீக விழா இருக்கும். தமிழ்நாட்டில் கிடையாது. பண்ணுக்காக மதம் மாறின இன்னொரு கிரிப்டோ கபோதி வடுக முதலாளிகளுக்காக எவ்வளவு விசுவாசமா ஷூ பாலிஷ் பண்றான் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டமும் ஒட்டுமொத்த தமிழகமுமே கொண்டாடும் ஆன்மீக பண்டிகைகள் நிறைய இருக்குடா. கருவாயா பாரதேசி பயமங்கனே விளக்கமா கொடுக்கறனே. பொங்கல் ஆன்மீக பண்டிகை இல்லையா? இந்த கருவாயனை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க மக்களே. வாழ்க்கையில ஒரு நாளாவது உழைச்சி சாப்பிட்டு இருந்தான்னா இவனுக்கு தெரியும் பொங்கல் ஆன்மீக பண்டிகையா இல்லையான்னு. ஆனா இந்த தற்குறி வடுகர்களுக்கு பிம்பு வேலை பார்த்து வயிறு வளர்த்தே பழகிட்டான். அதனால இவனுக்கு வேறுபாடு தெரியாம இருக்கு பாவம். எல்லா கோயில்களுடைய உள் பிரகாரம் இருக்குல்ல, உள் பிரகாரத்துக்குள்ள திடீர்னு சாய்பாபா வந்துட்டாரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து சாய்பாபாவது கடவுள்னு மக்கள் வழிபடுறாங்க. ஆனா ஈவேராவை எதுக்குடா நீங்க எல்லா இடத்துலயும் நுழைக்கிறீங்க? ஈவேரா மாதிரி ஒரு கேவலமான ஆளையே நீங்க தூக்கி பிடிக்கும் போது சாய்பாபா என்ற ஒருத்தரை மக்கள் வழிபடுறதுல தப்பே கிடையாது. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்னைக்கும். ஏன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்? வெளியே நின்று கும்பிடு. கோபுரத்துக்கும் இந்த தற்குறிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. கோபுரத்தை ஏன் கட்டுறாங்க, அதனுடைய அறிவியல் என்ன, அதில் என்னென்ன சிலைகள் வைக்கப்பட்டிருக்குன்னு இந்த தற்குறிக்கு தெரியவே தெரியாது. இவனுங்க ஆங்கிலேயன் இருந்தப்போ உருட்டின அதே உருட்டை தான் இப்போவும் உருட்டிட்டு வரானுங்க. நாங்கள் கருவறைக்குள்ளே போகணும்னு. அங்கே போய் நீங்கள் என்னடா பிடுங்க போகிறீங்க? நீங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆட்களாச்சே. நீங்கள்லாம் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. கடவுள் இல்லாத நீங்கள் எதுக்கு கோயிலுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க கருவறைக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்க? கடவுள் உண்டுன்னு சொல்கிற நாங்களே கருவறைக்குள்ளே போகணும்னு யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கிறவனை தலைவனாக வச்சுட்டு சுற்றுற இது மாதிரியான பிறவிகளுக்கு மட்டும்தான் கேவலமான எண்ணங்கள் வரும். இதே இந்த கருவாயன் மசூதியை பற்றியும் தேவாலயத்தை பற்றியும் பேசுவானான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டான். ஏன்னா இவன் கடைந்தெடுக்கப்பட்ட பொறுக்கி. தாவோஸ்ல பிசினஸ் சமிட் நடக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் அந்தந்த தொழில்துறை மந்திரி அதுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் வர வைக்கிறதுக்கும் பிசினஸ் சமிட்டுக்கு தாவோஸ்க்கு ஆள் பார்த்த ஒரே ஒரு மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். அது முறை கும்பமேளா போய் முங்கிக்கிட்டு இருக்கான். 43 அமைச்சரும் ஒன்னா முதலமைச்சரோட.
எது ஒரு மாநிலத்துக்கு முக்கியம்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அடுத்து கும்பமேளாவுக்கு போயிட்டான். இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு இந்த தற்கொலை சொன்ன யாருமே எதையுமே கொண்டு வரல. இவன் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்க்கு போகலன்னு சொன்ன உத்தரப்பிரதேசில் நடந்த கும்பமேளால 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் கோடி வருமானம் எடுத்துட்டான். இது எதுவுமே தெரியாம இங்க வந்து உருட்டிட்டு இருக்கான் இந்த தற்கொலை. இந்த கிரிப்டோ கருவாயன் ஈவேராவை அவனோட தாத்தான்னு மட்டும் சொல்லாம தமிழகத்துக்கே தாத்தான்னு சொல்றான். இவனுக்கெல்லாம் மான ரோஷங்கிறது துளி அளவும் இல்லை போல. தமிழர்கள் என்னைக்குமே ராமசாமி நாயக்கனை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கடா கிரிப்டோ கருவாயா. அப்ப நீங்க அப்படி ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதனால பெரியார் மீது வருகிற விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கிட்டு படிங்க. மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. இந்த ஆடு திருடி அமீர் தன்னோட பசங்களுக்கே ஈவேராவை பத்தி சொல்லியிருக்க மாட்டான். ஈவேரா எழுதினதை படின்னு சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா தூய மதவெறி கொண்ட இவன் அதுல உஷாரா இருப்பான். ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் மேடையில பாடம் எடுக்கிறான் பாருங்க. 234 தொகுதியிலையும் பெரியார் செஞ்ச செயல்களை அவதூறுகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அடே ஆடு, ஈவேரா பேசினதை ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டு காட்டி ராமசாமியை தூக்கி போடுற நிகழ்வு விரைவில் வரும். நீ எல்லாம் அப்ப என்ன பண்றன்றத பார்ப்போம். மேட்ரே இதுதான் மக்களே. திமுகவுடைய டூல் கிட் ராமசாமியை புழக்கடிச்சா திமுக காரணங்க வரிசையா அழ ஆரம்பிச்சிருவானுங்க. எங்க ஈவேரா பேசின உண்மையெல்லாம் வெளியே வந்து மக்களுக்கு தெரிஞ்சு தமிழ் மக்கள் உஷாராகிடுவாங்களோ, வடுகை இனத்தின் கட்டுப்பாட்டில இருந்து தமிழக மக்கள் தப்பிச்சிருவாங்களோன்ற பயத்திலேயே இன்னி வரைக்குமே இருக்காங்க. பெரியார் மீதான அவதூறு அப்படின்றத வந்து இங்க சமூக நீதி, சமவாய்ப்பு, சமத்துவம் இதெல்லாம் தகர்க்க நினைக்கிறவங்க ஆரம்பிக்கிற முதல் புள்ளியா நான் பாக்குறேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். இந்த தற்குறி சொன்ன விஷயத்துக்கும் ஈவேராவுக்கும் தொடர்பே கிடையாது. இந்த ஆள் சாகர வரைக்கும் ஆணாதிக்கவாதியாகவும் ஆதிக்கவாதியாகவும் சந்தர்ப்பவாதியாகவும் தான் வாழ்ந்தாரு. குறிப்பா தமிழர்களை ஏமாத்தி வடுகர்களை வாழ வச்ச இந்த ஆள் என்னைக்குமே தமிழின விரோதி தான். That's all, folks.